அருமை தாயர்களே, இதுவரையில் கொட்டுமழையிலும் கைத்தட்டி ரசித்து கண் கொட்டாமல் காத்துக் கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பா? 6 மணிக்கெல்லாம் எழுந்து காலையிலிருந்து மாலை வரையிலும் ஓடி ஓடி உழைக்கின்ற ஆண்களுடைய உழைப்பு தான் குடும்ப வளர்ச்சிக்கு காரணம். மழை கொட்டுகிறதா, பனி கொட்டுகிறதா, வெயில் காய்கிறதா என்று எண்ணாமல் இன்றும் ராத்திரி நேரங்களில் கூட மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி குடும்பத்துக்காக உழைப்பவன் ஆண்கள். சென்னை மாநகரத்துக்கு இங்கிருந்து சென்னையிலே ஆட்கள் எல்லாம் உழைப்புக்காக வேலை தேடி சென்று ஒவ்வொரு நாளும் ராத்திரி டியூட்டி பகல் டியூட்டின்னு சொல்லி காலம் தவறாம அந்த பஸ்ல ஏறி போய் தன் கடமையை செய்து குடும்பத்தை காப்பாற்ற உழைக்கிறவர்கள் ஆண்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பது, அவனை பள்ளிக்கு சேர்ப்பது, அவன் நன்கு வளருவானா, அவன் எதிர்காலத்தில் அப்பாவினுடைய பெயரை காப்பாற்றுவானா என்றெல்லாம் மகனுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணம் செய்து அந்த குழந்தையை தன் தோள் மீது சுமந்து ஒரு கோயில் அருகே சாமி கும்பிட போனாலும் கூட குழந்தையை தோள் மேலே தூக்கி வைத்து, நான் பார்க்காத சாமியை நீ பாருப்பா, நான் இன்னொரு நாள் வந்து கூட பார்த்துருவேன்னு சொல்லி, புள்ளே சாமி தெரியுதா சாமி தெரியுதான்னு சொல்லி பிள்ளையை தோள் மீது தூக்கி வைத்து கடவுளை காட்டுபவன் ஒரு தந்தை. இதெல்லாம் குடும்ப வளர்ச்சி இல்லாத எப்படி போய்விடும்? ஒரு மனைவி ஒரு 20 ரூபாய்க்கு மல்லிகை பூ வாங்கி அந்த தலையில வைத்து பார்க்கிற பொழுது, என் கணவன் கொண்டு வந்த மல்லிகை பூ என்று சொல்லி அதை தலைமீது சூடி அழகு பார்க்கிறாளே, அந்த மகிழ்ச்சியை காண அவன் உழைத்த உழைப்பு இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய சொந்தங்கள் எல்லாம் வருகிற பொழுது சுவையான உணவை இவங்க சொன்ன மாதிரி சமைச்சு கொடுக்கிறதுக்கு மாமியாளா மருமகளா மைத்துனனா எல்லாரும் வருகிற பொழுது அந்த முகம் சொலிக்காம வாங்கி வந்து அவள் சமைச்சு போடுகிற பொழுது அந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாப்பிடுகிற உழைப்பு. அதே பெண்டாட்டி தனக்கு சொந்தக்காரர் வரும்போது வேற மாதிரியும் வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரர் வரும்போது வேற மாதிரியும் பேசுறார். எங்க அண்ணையா ரத்தத்துல ரத்தம், உங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒண்ணா, உங்க அண்ணன் அப்பப்பா 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 மாசத்துக்கு ஒரு முறை வர. எங்க அண்ணனா அப்படியா? வாரம் அண்ணன் மாசத்துக்கு ஒரு முறை வரான. இப்படி எல்லாம் சொந்தங்களை விலகி கூட மனைவிதான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு எத்தனை கஷ்டங்கள் இருந்தால் போதிலும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக அயராது உயர்த்து காலை மாலை நேரம் பார்க்காமல் குடும்பத்துக்கு உழைக்கிறானே, அதுதான் இந்த குடும்பம் பொறுப்புக்கு காரணம். இப்படி எத்தனையோ சிரமங்களிலே மனிதன் வெளியே போய் வருகிற வரையில் 1000 ஆபத்து இருக்கிறது. அந்த 1000 ஆபத்துக்களையும் தங்கி எதிரே வருபவன் வேகமா வருகிறானா, நாம சரியா வந்தாலும் கூட எதிரில் இருக்கிறவன் நம்மளை தள்ளிடுவானா, இதையெல்லாம் பார்த்து நடத்து. எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாள், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கிறது, அவர்களுக்குத்தான் நான் உழைக்கிறேன் என்ற எண்ணத்திலே அயராது உழைத்து குடும்பத்தை பாதுகாக்கின்ற அந்த கணவனுடைய உழைப்பு தான், ஆண்களுடைய உழைப்பு தான் இந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதாக சொல்லிவிடலாமா என்றால், அந்த உழைப்பு விட அதிகமான ஒரு பொறுப்பு குடும்பத்தில் இருக்கிறது. 6 மணிக்கு வேலைக்கு போறான்னா 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவனுக்கான உணவை தயார் செய்து கணவனை போய் எழுப்பி, என்னங்க வெடிஞ்சிடுதுங்க, டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், எழுந்துன்னு கணவனை எழுப்பி விடுபவள் மனைவி. மனைவி என்பவள் பின்தூங்கி முன்னேற வேண்டும் என்பார்கள். பின்தூங்கினா வீட்டுக்காரத்தவங்களை பார்த்து முதுகு பின்னால தூங்கிட்டு மூஞ்சிக்கு பின்னால புரண்டு எழுந்துக்கிறதுக்கு இல்லை. கணவன் தூங்கின பிறகு கடமையை முடித்து காலிலிருந்து என் புருஷன் எங்கெல்லாம் போய்
வந்தான் அப்படின்னு மெதுவா கை கால வருடி விட்டு, பொண்டாட்டி புருஷனே கை காலெல்லாம் புடிச்சு விடணுமா, கழுத்து பிடிக்காதுன்னா சரி அதானே, கை காலெல்லாம் வருடி விட்டு புருஷனை தூங்க விட்டு பொண்டாட்டி தூங்கி அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னால எழுந்து முகத்தை மங்களகரமா அப்படி கழுவி ஒரு பொட்டு வச்சு புருஷனை போய் கால வருடி என்னங்க எழுந்துருங்க அப்படின்னு அந்த சிரிச்ச முகத்தோடு எழுப்பி விட்டால் அன்று காலை முதல் மாலை வரையில் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ராத்திரி தூங்கும் போது எச்சு ஒழுவி அது காஞ்சி போய் தலையை தேங்காய் பண்ணட மாதிரி விரிச்சு விட்டுட்டு புருஷன் போய் மாமா வெடிஞ்சது அப்படின்னா அவனுக்கு அன்னைக்கு பொழுது வெடிஞ்சது. ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்பை பாட்டி சொல்லுகிறாள். அன்பில் தழையும் அடியாள் பனியும் மலரு பொன்னின் நிறையும் புவி பொறையும் மின்னலிடை வேசி துயிலும் விலை மந்திரி மதியும் பேசில் இவை உடையாள் பெண். கணவன் மீது மனைவி அன்பு காட்டுகிற பொழுது தாய் போலே அம்மா குழந்தை மேல என்ன பாசம் வைக்கிறாளோ அந்த பாசத்தை மனைவி கணவன் மேல வைக்கணும். அந்த அன்பில் தழையும் அடியாள் பணியும், அடியாள் பணியும் என்றால் கணவனுக்கு வேலை செய்கிறதை தொண்டு என்று நினைத்து அடிமை மாதிரி செய்யும். இப்ப இந்த கோயில் திருவிழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறது. ஏறத்தாழ ஒரு மாத காலமாவது இதை தொண்டு செய்திருந்தால் தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கும். இதை வேலைன்னு நினைச்சிருந்தா செய்ய முடியாது, தொண்டு நினைச்சாதான் செய்ய முடியும். தொண்டு என்பது நாம விரும்பி செய்வது, வேலை என்பது இன்னொருவருக்காக செய்வது. அப்படி மனைவி கணவனுக்கு வேலை செய்வதை தொண்டு என்று எண்ணி செய்ய வேண்டுமோ தவிர இதை வேலைன்னு செய்யக்கூடாது. மலர் பொன்னின் நிறையும் நம்மளை அழகா வச்சுக்க, அழகா வச்சுக்க சொல்றாங்கன்னு சொல்லி அன்னாட ஆற்காடு பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பேசி அழுப்புறோம், லிப்ஸ்டிக் போடக்கூடாது. இருக்கிற அழகா அழகா வச்சுக்கோ. வீட்டுக்காரன் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரும்போது வாசப்படையில் நின்று அந்த சிரிச்ச முகத்தோடு மங்களகரமா நின்று வாங்கம்மா வாங்கோ கொஞ்சம் காஃபி சாப்பிடுங்க நான் சமைச்சு முடிச்சுடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசி சிரிக்கலாம் அப்படின்னு பெண்டாட்டி அடுப்பாண்ட போனா இந்த புருஷன் ஏமா நீயா சமைக்க போறேன், எனக்கு என்ன வேலை, வெங்காயம் வெட்டி கொடுக்குறேன்னு புருஷன் வெங்காயம் வெட்டி கொடுக்க சமையல் ரூமுக்கு வந்துருவா. இதில் இருக்கிறது மகிழ்ச்சி. அது சரி. ஒரு தாய் இவ்வளவு சிரமங்களை பட்டு ஒரு பிள்ளையை வளர்க்கிறாளே, அந்த பிள்ளை தன் தாயினுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டாமா? 10 மாசம் என்ன சுமந்தே பெற்று எடுத்த அம்மா, உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. அது காட்டி வெள்ள பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்தேன், அன்னாட கஞ்சி குடிச்சி நல்ல சோறு பொங்கி வளர்த்தேன். உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா, உன் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா, காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா. குடிகாரங்கப்பனுக்கு அடிமாடமாக்கப்பட்டு கோபுரமான குளக்கஞ்சி குடிச்சு புட்டு, குடிகார அப்பனுக்கு அடிமாடமாக்கப்பட்டு கோபுரமான குளக்கஞ்சி குடிச்சு புட்டு, காரவட்டை நடுவினட்டு கால் சட்டை வாங்கி கொடுத்து உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா,
சும்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஒரு தாயினுடைய பாசம் இவ்வளவு பெரிசு. இப்படி ஒரு குழந்தையை வளர்க்க தந்தையினுடைய சம்பாத்தியம் முக்கியமா, தாயினுடைய பாசம் முக்கியமா என்றால், பணமில்லாத பாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை, பாசம் இருந்து பணமில்லாத பிரயோஜனம் இல்லை. இரண்டும் சமந்தான் என்று சொன்னால் இந்த பட்டிமன்றத்துக்கு வேலை இல்லை. அதனால் பணத்தை விட ஒரு படி பாசம் முக்கியம். பணம் இல்லாதவனும் சந்தோஷமா இருப்பான். எப்படி இருப்பான்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும். முதல்ல பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய குறை திருப்தியின்மை. இது போதும் என்ற எண்ணம் இல்லாததுனாலே அவ இப்படி வாழறா, இவ அப்படி வாழறா அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து மாறுபட்டு நமக்கு கடவுள் கொடுத்தது இதுதான் என்ற போதும் என்ற மனம் பெண்களுக்கு அவசியம். அதோட இரண்டாவது விஷயம் பொறாமை. ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து நீ பொறாமைப்படாத. உன்னுடைய உழைப்பு என்னவோ அதை நீ உழைத்தால் அதற்கான ஊதியம் கடவுள் தருவார். ஒருவன் எதிர் வீட்டுக்கார சந்தோஷமா வாழறானா, அவன் 6 மணிக்கு எழுந்து அவன் வேலையை தொடங்குறானா, நீ 5 மணிக்கு எழுந்து அவனை விட சுறுசுறுப்பா வேலையை செய்து அவனை போல சந்தோஷமா வாழறதுக்கான முயற்சி பண்ணணுமோ தவிர அவன் இப்படி வாழுகிறானே என்று என்னால் உன்னுடைய வாழ்க்கை தான் சீரழிந்து விடும். இந்த பொறாமையையும் திருப்தியின்மையையும் குறைத்து அன்பாக பழகி அந்த கணவன் கொண்டு வருகிற செல்வத்தை சேர்த்து வாழ்க்கை சந்தோஷமா வாழ பெண்களுடைய பொறுப்பு அதிகமாக்கி அந்த உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உழைப்பில்லாமல் பொறுப்பில்லை, பொறுப்பில்லாமல் உழைப்பில்லை. உழைப்போடு சேர்த்து பொறுப்பை வளர்த்து நீங்கள் இந்த நாடும் வீடும் உயர உதவுங்கள் என்பதாக சொல்லி இந்த சிறந்த நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு 35 ஆண்டுகளாக அயராத இந்த விழாவினை சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்கள், இந்த விளைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர், உப தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் விழா குழு சார்பிலேயும் அடியங்களுக்கு ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்கள் சார்பிலேயும் இதுவரையில் அமைதியாக கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்களுக்கும் இது இடையில பாதியில எழுந்து போன புண்ணியவதிகளுக்கும் இருட்டில் உட்கார்ந்து தூங்கின நல்லவங்களுக்கு நன்றி கூறி அடியேன் இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம்.